வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரதி. இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போட்டேன். ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார், அவர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போட்டோம். நிறைய பேர் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, டிகிரி 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 பற்றியே பேசுகிறாங்க. ஆமாங்க, உண்மைதான். ஏன்னா டிகிரி பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா அங்கே போகிற 100 பேரில் 90 பேர் நம்ம டிகிரி படித்தவங்களாக தான் இருக்கோம். ஸோ நம்ம போகிற வேலையோ டிகிரி ஸ்டாண்டர்ட் வேலை இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. ஏன் டிகிரி படிச்சது வரீங்க, ஏன் டிகிரி படிச்சது வரீங்க. அங்கே நீர்ப்பாசனத்துக்கு போவோம், அங்கேயும் கேட்பாரு என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பாரு. வைவா போவோம், அங்கேயும் கேட்பாங்க. அயனிங்ல பேர் கேட்டு படிப்பு கேட்பாங்க. எங்கெல்லாம் எல்லா இடத்துலையுமே படிப்பு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் தான், நம்ம டிகிரி முடிச்சுட்டு போயிட்டு ஒரு பெருக்கிற வேலையோ ஒரு செடி வெட்டுற வேலையோ இந்த மாதிரிலாம் செய்வோமா அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. எதுக்காக டிகிரி படிச்சவங்களையும் அவங்க சேர்த்தாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு குடும்பம்னா டிகிரி படிக்காம யாருமே இல்லை. ஓகேங்களா? பண தேவை இருக்கு, நிரந்தர வேலை தேவை இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணுறோம். காம்படிஷன் இவ்வளோ கிரியேட் ஆகுது. இவங்களுக்கு டிகிரி வேணாம்னு நினச்சிருந்தாங்கன்னா, நம்ம 2024 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவு ஆட்களை குறைக்கிறாங்க, டிகிரிலாம் வேணான்னு சொல்கிறாங்க, டிகிரிலாம் வாய்ப்பே இல்லைன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது அப்போவே கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. டிகிரி நாட் குவாலிஃபைடு, 10th ஆர் 12th ஆர் 8th இதை மட்டுமே கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அவங்க டிகிரி வரையும் போகணும் சொல்லுங்கள். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம 2024 எழுதுனதுக்கு அப்புறமே இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குல்ல, ஹைகோர்ட் சென்னை கோர்ட்டுக்கு இந்த மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ஜோப்தாரு, வாட்ச்மேன் இந்த மாதிரிலாம் தனியாக திரும்ப எடுத்தாங்க கொஞ்சமாக. இவங்க ரெக்ரூட்மெண்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி ரெக்ரூட்மெண்ட் வெளியிடுவாங்க, அப்போ எடுத்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சாங்க. 8th-னா 8th, 10th-னா 10th, 12th-னா 12th, ஓகேவா, டிகிரினா டிகிரி அப்படி வச்சாங்க. நமக்கு அந்த மாதிரி வச்சிருப்பாங்க, கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. இப்போ எதுக்கு டிகிரி கேட்குறாங்கன்னா இந்த ஒரு நோக்கம்தான். இவங்க வீட்டு வேலைகள் மாதிரி எல்லா வேலையும் ஒரு ஜட்ஜி வீட்லேயோ கோர்ட்லேயோ செய்வாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவங்க கேட்குறாங்க. இதனாலவே எல்லாரும் டிகிரி இப்படி கேட்டாங்க, டிகிரி கண்டிப்பாக வேலை கொடுக்க மாட்டாங்க, டிகிரி கண்டிப்பாக வேலை கொடுக்க மாட்டாங்க. இந்த எண்ணம் வேண்டவே வேண்டாம், அறவே விட்டுருங்க. நம்ம போயிட்டோம், ப்ராக்டிக்கல் பண்ணியாச்சு, ரிசல்ட் வந்தால் நம்ம பார்த்துப்போம். ரிசல்ட் வந்தாலுமே படிச்சிட்டிங்க, அடுத்த கட்டமே போங்க. திரும்ப எக்ஸாம்ஸ் வரும், ஆனுவல் பிளான் வரும், படிங்க. டிகிரி கண்டிப்பாக இப்போதைக்கு டிகிரி ஒன்று காரணமாக வச்சு யாரையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பண்ண ப்ராக்டிக்கலை வச்சு தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிகிரி இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ டிகிரி தான் டிகிரியால் தான் குறைக்க போகிறாங்க அப்படின்னா எங்கே குறைச்சிருக்கோம்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நம்ம போனோம், எல்லாரும் போனோம் இல்லையா? இங்கே ப்ராக்டிக்கல் வர எல்லாருமே நம்ம அங்கே போனோம். அங்கேவே பார்த்து நம்மளுக்கு கண்டிப்பாக குறைச்சிருப்பாங்க. நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க, நீங்கள் இல்லை நம்ம சொல்ல மாட்டாங்க. டிகிரி படித்தவங்கள கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்கல்ல. அப்படின்னா இவ்வளோ பேர் அங்கே வந்திருக்க மாட்டாங்களே. எதுக்காக இதெல்லாம் கூப்பிடணும், இவ்வளோ செலவு பண்ணி எல்லாரையும் அதாவது தென் தமிழகம் ஃபுல்லாகவே இங்கே வராங்க. 300-350 கிலோமீட்டர் தூரத்துலாம் வராங்க. எல்லாருக்குமே தேவை இருக்குங்க. டிகிரி மட்டும் டிகிரி வச்சு கேன்சல் பண்ணவே மாட்டாங்க. ஒரே மார்க்னா ஏஜ் பார்ப்பாங்க. ஒரே மார்க் வரும்போது வேணா குவாலிஃபிகேஷன் டிகிரி. இப்போ நான் 10th படிச்சிருக்கேன், நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க. 2 பேரும் ஒரே மார்க் வந்துட்டா அதிகமாக படித்தவங்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு இருக்குது. வேற இந்த டிஎன்பிசி சைட்லாம். ஆனால் இங்கே ஒரே மார்க் வரும்போது வேணா அப்போ யோசிப்பாங்க, ஒரு வேலை 10th கொடுக்கலாமோ அப்படின்ட்டு. இல்லைங்க, அப்படிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ கூட ஒரு படி மேலே இருக்கவங்க தான் எடுப்பாங்க. டிகிரி 10th 2 பேரும் சேம் மார்க்னா அப்போ கூட மேலே இருக்கவங்க டிகிரி ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு திரும்ப இவ்வளோ தான் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு டிகிரி கண்டிப்பாக குவாலிஃபைடு தான். அடுத்து வர்ற எக்ஸாமுக்குலாம் அவங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா டிகிரியே உள்ள அறவே வைக்கவே மாட்டாங்க. அப்ளை பண்ணும்போது டிகிரி காமிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அப்ளை பண்ணும்போது யூஜி, பிஜி, பிஹெச்டி எல்லாருமே, எம்எஸ்சி எல்லாருமே போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அப்ளை பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க எல்லாரையும் நிறுத்த முடியாதுல்ல. அந்த மாதிரி பண்ண எல்லாரும் மார்க் 90+ எடுத்திருக்காங்க. ஸோ டிகிரியே வாய்ப்பே இல்லைங்க. டிகிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வேலை வாங்குவீங்க. இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு பயப்படாதீங்க. நான் நினச்சேன் இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாகவே நிறைய கொஸ்டின்ஸ், டவுட் இவ்வளோ டவுட்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் உண்மைதாங்க, டவுட்ஸ் இருக்கணும், அப்போ தான் ஒரு தெளிவு வரும். ஸோ ஃபைனலாக சொல்ல வர்றது, டிகிரி இருக்கவங்களும் வேலைக்கு போகலாம், நம்புங்க. ஓகேங்களா? இதை போட்டு குழப்பிக்காதுங்க. நன்றி மக்களே.